ஓம் சரவண பவ. ஆர்த்தி சுரலட்சுமி யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு மார்கழி மாதம் நடைபெறவிருக்கும் பொதுவான பலன்களை ராசி பலனாக காணவிருக்கிறோம். வரலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 12 ராசிக்கும் இந்த மார்கழி மாதம் எப்படி நம்ம திட்டமிடுதல் செய்து சிறப்பாக கடந்து வரலாம் என்பதை பார்க்கலாம். மேஷத்தில் குரு பகவான், கன்னியில் கேது, துலாமில் புதன் சுக்கிரன், விருச்சகத்தில் செவ்வாய் பகவான், தனுசில் சூரிய பகவான், சந்திரன் மகரத்தில், சனி கும்பத்தில் ஆட்சி நிலையில், மீனத்தில் ராகு பகவான். இந்த மாதம் 15ஆம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். புதன் இந்த மாதம் 12ஆம் தேதி விருச்சகத்திற்கு செல்வார். அவரே இந்த மாதம் 17ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அவரே இந்த மாதம் 22ஆம் தேதி தனுசுக்கு செல்கிறார். சுக்கிரன் இந்த மாதம் 9ஆம் தேதி நமக்கு விருச்சகத்திற்கு செல்வார். 11ஆம் தேதி செவ்வாய் நமக்கு தனுசிற்கு செல்கிறார். இந்த கோள்களின் கோச்சார நகர்வால் 12 ராசிகளும் சந்திக்கக்கூடிய பலன்களை துல்லிய பலனாக 12 பதிவுகளாக தனித்தனி பதிவுகளாக காணவிருக்கிறோம். இந்த மாதம் என்ன மாதிரியான இறை வழிபாடுகள் செய்யணும், நம்ம என்ன மாதிரியான சாத்வீக பரிகாரங்கள் செய்யணும், இதையெல்லாம் பின்பற்றுவதுடன் இந்த மார்கழி மாதம் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது என்பதை பற்றியும் நம்ம சிறப்பாக அறிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த மார்கழி மாதம் எந்த சுப நிகழ்வும் செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். முகூர்த்தமோ நம்ம கிரகப்பிரவேசம் மட்டும்தான் மார்கழியில் செய்யக்கூடாது. மற்றபடி கல்யாணத்துக்கு பெண் பார்க்குறது, அதே போல் ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது, பெண் வீட்டாரும் அதே போல் மாப்பிள்ளை வீட்டாரும் கலந்து பேசிக்கொள்வது, ஒரு இடம் வாங்குறோன்னா அதுக்கு போய் பார்க்குறது, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கறது போன்ற விஷயங்களை தாராளமாக செய்து கொள்ளலாம். அதற்காக தான் மார்கழி மாதத்திலே சுப முகூர்த்த நாட்கள்லாம் ஒரு சில நாட்கள் கொடுத்துருப்பாங்க. சீமந்தம் பண்ணுவது, பிள்ளைகளுக்கு காது குத்து வைப்பது, இதெல்லாம் தாராளமாக செய்யலாம். இப்போ பெரிய பிள்ளையெல்லாம் ஆயிடுறாங்க, புஷ்பதி ஆயிடுறாங்க பிள்ளைகளுக்கு, அவங்களுக்கு ஒரு பூப்புனித நீராட்டு விழா வைப்பது, இதெல்லாம் இயற்கையினுடைய நடைமுறை செயல்பாடுகள். அதற்கெல்லாம் நம்ம என்றைக்குமே தடுக்க முடியாது. சீமந்தமும் அதே போல் தான். மார்கழி மாதம் செய்யலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு ஐயம் வேறு. இதெல்லாம் எந்த ஐயமும் வேண்டாம். எல்லா விதமான சுப நிகழ்வுகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்து கொள்ளலாம். முகூர்த்தம் மட்டும்தான் வைக்கக்கூடாது. திருப்பியும் சொல்கிறேன், அதே போல் புதுமனை புகு விழா மட்டும் வைக்கக்கூடாது. இந்த ரெண்டுத்தை மட்டும் தவிர்த்து மற்ற அனைத்து சுப நிகழ்வுக்கான ஏற்பாடுகளையும் ஆயத்தங்களையும் தாராளமாக செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசி, தனுசு லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த மார்கழி மாதம் எப்படி கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப அருமையான மாதம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் காலச்சக்கரத்தின் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். கண்டிப்பாக இந்த மாதம் பாக்கியம் உங்களை தேடி வருது அப்படின்னு சொல்லலாம். அருமையான கிரக நகர்வுகள், நல்ல ஒரு பொசிஷன் உங்களுக்கு. ஏற்கனவே புத்தாண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 7.5 சனி முடிந்து இன்னும் விடியல் ஏற்படாதவர்களுக்கெல்லாம் இது விடியல் ஏற்படக்கூடிய சிறப்பான காலம். அதற்கு முத்தாய்ப்பாக சிறப்பாக உங்களுக்கு வழிகள் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்தில் காணப்படக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மூலம் 4 பாதங்கள், பூராடம் 4 பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதம். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ராசியில் 9ஆம் அதிபதியும் இருப்பார். புதன் நமக்கு 11, 12 ராசி அப்படின்னு பயணிக்கிறாரு. செவ்வாய் 5, 12க்குரியவர், அவர் அங்கே உட்காந்துருவார். சூரியன், புதன், செவ்வாய் இந்த கூட்டணி. குரு ஏற்கனவே இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போ என்னென்னா 1, 4, 7, 10 கூடியவர்களுடைய ஒரு சங்கமம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு 5, 9 கூடியவருடைய ஒரு சங்கமம் கிடைக்கும். கேந்திரங்கள், திரிகோணாதிபதிகள் இவங்களுடைய சங்கமம்லாம் ரொம்ப சிறப்பான பலன்கள். தர்ம கர்மாதிபதி யோகம், சூரிய புத ஆதித்ய யோகம், 3ஆம் அதிபதி 3இல் ஆட்சி, தைரியம், தன்னம்பிக்கை, வீரியம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது. அதே போல் 5இல் குரு கெஞ்சனாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான சூழல். அவர் பார்க்கக்கூடிய இடமும் 9, 11 ராசி. குழப்பமே இருந்தாலும் அந்த குழப்பம்லாம் இருந்து இப்பொழுது நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லியாச்சு. மாத ஆரம்பத்தில் மட்டும் கொஞ்சம் வார்த்தையிலையும் கொஞ்சம் நமக்குடைய கருத்து சொல்கிறோம் இல்லையா, அந்த கருத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சந்திரன் 2ஆம் இடத்துல பயணமாயிடுவார். அப்போ தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்டை மட்டும் நிறுத்தி கொள்ளணும். அதற்கப்புறம் உங்களுக்கு கிரக நகர்வுகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. 10 தேதிக்கு மேலே அனைத்து விஷயங்களிலும் ஒரு வேலைக்காக ஒரு இடம்பெயர்வு, வேலையில் நல்ல ஒரு பதவி, ப்ரமோஷன், இது வரைக்கும் எப்பயோ முயற்சி செய்திருந்தோமா அதற்கான பலன்கள் இப்போது கிடைப்பது. அதே போல் உத்தியோக உயர்வுடன் கூடிய ஊதிய உயர்வு. அதே போல் நமக்கு ஒரு சிலருக்குலாம் ப்ரமோஷனில் டபுள் ப்ரமோஷன் வரும். அதெல்லாம் எதிர்பார்க்கலாமா?
எனக்கு இவ்வளோ தான் வரும்னு வந்திருந்தேன், இந்தளவுக்கு ஹைக்காக சம்பள உயர்வும் எனக்கு ஒரு டபுள் ப்ரமோஷனே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மனமகிழக்கூடிய அளவுக்கு ஒரு சிலருக்கு இந்த நான் டெம்ப்ரவரியாக தான் இருக்கேன், நிரந்தரமாக எனக்கு இதுவாகுமான்றவங்களுக்குலாம் ஒரு பணியில் ஒரு நிரந்தர தன்மை, வேறு வேலை செய்கிறேம்மா பிடிக்கவே இல்லை இந்த வேலை, இப்போயாவது எனக்கு மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குமான்றவங்களுக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலையெல்லாம் நிச்சயம் உண்டு. வேலை இல்லைன்னு யாருமே இந்த காலகட்டம் சொல்லவே முடியாது. தொழிலுக்கான ஒரு இடம்பெயர்வு அதெல்லாம் இருக்கும். இப்போ என்னென்னா ஒரு சிலருக்கு தசாபுதி சிறப்பில்லாதவங்க மட்டும் இந்த தொழிலில் வந்து கொஞ்சம் வந்து ஸ்திரத்தன்மையாக வச்சுக்கணும். வேலை பளு இருக்கும், அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஒரு பெனிஃபிட் இருந்தால் அதுக்காக நம்ம ஒன்று வந்து அங்கே செயல்படுத்தணும், ஒரு தியாகம் பண்ணணும். அதை மட்டும் இந்த காலகட்டத்தில் எடுத்துக்கொள்ளணும். மாணவர்களுக்கு படிப்பு நல்ல ஒரு தெளிவான ஒரு முடிவு கிடைக்கும். எந்த கோர்ஸ் நான் எடுத்து படிக்கிறது, எதிர்கால வாழ்க்கைக்கு எனக்கு எது சிறப்பாக இருக்கும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கெல்லாம் ஒரு 10 தேதிக்கு மேலே உங்களுக்கு எஃபர்ட் போடுங்க. ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக நமக்கு பாஸ்போர்ட், விசா இதில் இருக்க சிக்கல்கள்லாம் நீங்கி கிடைப்பது. அதே போல் நமக்கு ஒரு பிஆர் கிடைப்பது, ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் ஒரு நல்ல லாபம் கிடைப்பது, அதே போல் யூக வணிகங்களில் ஒரு நார்மலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் நல்லா ஒரு பெனிஃபிட் கிடைப்பது. இது வரைக்கும் அந்த பார்ட்னர் சரியில்லைம்மா, என் மனைவியே நான் பார்ட்னர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதுக்கெல்லாம் அவங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. சொந்த தொழில் செய்தாலும் கூட்டு தொழில் செய்தாலும் ஒரு கணிசமான லாபம். இந்த காலகட்ட கிரகங்கள் என்ன சொல்லுதுன்னா, கஷ்டப்பட்டு உழைச்சா நல்ல பலன் சொல்லுது. ஏன்னா கோணாதிபதியும் திரிகோணாதிபதியும் சேர்ந்தாச்சு. கோணாதிபதியும் நம்மளுக்கு கேந்திராதிபதியும். அப்போ சுகமாக இருக்கணும்னா அங்கே கஷ்டப்பட்டு உழைக்கணுன்றது இங்கே உறுதிப்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழிலில் இருக்கக்கூடிய நேர்முக மறைமுக எதிரிகளெல்லாம் இனம் கண்டு அதை வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுவீங்க. 10ல் ஒரு பாவியாவது இருக்க வேணும். கேது ஜம்முன்னு உட்காந்துட்டார். இது வரைக்கும் எல்லாருக்கிட்டையும் யோசனை கேட்டன்றது போய் உங்கள் சொந்த முடிவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லியாச்சு. 5ல் குரு, பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இது வரைக்கும் இருந்தால் நீங்கிடும். பங்காளிகிட்ட பேசி அந்த சொத்தில் இருக்கிறதெல்லாம் நல்லா பத்திரம் பண்ணக்கூடிய வாய்ப்பு, தந்தையால் ஒரு அனுகூலம், பூர்வீக சொத்து கிடைக்கப்பெறுவது, உயில் சொத்தில் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவது. எனக்கு தெரிலம்மா, உயில் சொத்து எனக்கு இந்த காலகட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பு. இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் இழுபறியாகவே இருக்குமா, திருமணம் வந்து பண்ணலாமா வேணாவா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் மார்கழி மாதம் நிறுத்த வேண்டாம். எல்லாத்துக்குமே நீங்கள் சிறப்பான முடிவு எடுக்கலாம். முக்கியமான முடிவுகள்லாம் இந்த காலகட்டம் எடுத்து அதனால் உங்கள் வாழ்க்கை பயணம் வந்து ரொம்ப சிறப்பாக போகக்கூடிய காலகட்டம். திருமண பேச்சுவார்த்தைகள், பொண்ணு பார்க்குறது, ஜாதகம் பொருத்தம் பார்க்குறது மார்கழின்னு ஒத்தி வைக்க வேண்டாம், தாராளமாக செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. குழந்தை பிறப்பு இந்த மாதம் சிறப்பான கருவுறல் நடைபெறும். ராகு நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இருக்கு இல்லையா, சுவாதி, சதயம், நமக்கு திருவாதிரை. அதே போல் ராகு சம்மந்தப்பட்ட அவங்க 5ல் ராகு சம்மந்தப்பட்டால் இந்த நட்சத்திரத்தை வைத்துக்கோங்க. இல்லை கேது சம்மந்தப்படுதுமானா அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரம் வர நாட்களில் குழந்தை பிறப்புக்கான முயற்சி செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை உண்டு. குலதெய்வ வழிபாடு போய் செஞ்சுட்டு வந்துடுங்க. ஏன்னா இந்த காலகட்டம் ரொம்ப இதுவாக இருக்குமா, எல்லாமே தடையாக இருக்குன்றது. குலத்தை வாழ வைக்க போகுது குலதெய்வம். தந்தையுடைய குலதெய்வம் குலத்தை வாழ வைக்கும். தாயுடைய குலதெய்வம் வந்து நம்மளுக்கு திருமண நிகழ்வுகள், சுபகாரியங்கள் இதெல்லாம் கொடுக்க போகிறது. அதனால் அவங்களையும் வழிபட்டுக்குவது. அப்பாவுடைய குலதெய்வத்தையும் அம்மாவுடைய குலதெய்வத்தையும் தவறாமல் கெட்டியாக பிடிச்சிக்கணும். அதற்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் தெய்வம் தானாகவே வந்து நம்மளுக்கே ஒரு நம்ம ஆறாவோட கனெக்டிவிட்டி ஆகிடும். அந்த தெய்வத்தையும் வழிபடும் பொழுது உங்களுக்கு பாக்கியங்கள் தட்டில் வச்சு கொடுக்கப்படுது. யாரோ ஒருத்தவங்க வந்து தட்டில் வச்சு உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களையும் கொடுக்குற மாதிரி இந்த காலகட்டம் நடக்க போகுது. அதனால் இந்த காலகட்டம் வயதில் மூத்தவங்க நீண்ட தூர ஆன்மீக பயணம் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. கணவன் மனைவிக்கிட்டே இது வரைக்கும் வந்து ஒரு பிரச்சனை இருந்தவங்களாம் இப்போல்லாம் பேசி தீர்த்து ஒரு ஒன்றாக இணையக்கூடிய வாய்ப்புகள், இல்லை ஒரு புரிதலாவது இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியாச்சு. இது வரைக்கும் உடல்நிலையில் வந்து பாதிப்பு இருந்தவங்களுக்குலாம் மருத்துவம் இப்போ கை கொடுக்கும். ரொம்ப ஸ்லோவாக வந்து அதாவது ஒரு தடவையில் போய் சிட்டிங்கில் முடிஞ்சிச்சுன்னா ஒரு 2-3 தடவை ஆகி அந்த சிட்டிங்கில் உங்களுக்கு வந்து அதற்கான ஒரு பாக்கியம் கிடைப்பது இதெல்லாமே ரொம்ப அருமையான காலகட்டம். தொட்டது துலங்கும், வெற்றி கொடி நாட்டலாம். ஏன்னா தனுசு ராசிக்கு 12 ராசிலேயே தனுசு ராசிக்கு அருமையான கிரக நகர்வுகள். அதனால் மார்கழி மாதம் பார்க்க வேண்டாம், திட்டங்களை சிறப்பாக போடுங்க. ரொம்ப நீங்கள் நல்லா வந்து உடைய வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு வந்து நீங்கள் வழிவகுத்து கொள்ளுங்கன்னா. பெண்கள் ஆடை ஆபரண சேர்க்கை, அத்தியாவசிய பொருள் சேர்க்கை எல்லாருக்கும் மாத பிற்பகுதியில் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ஜீவசமாதி வழிபாடு வச்சுக்கணும். ஏன்னா ஒரு பெனிஃபிட் அடையிறோன்னா அங்கே நாமே வந்து ஏதாவது அங்கே இழக்க வேண்டியது இருக்கும். ஒரு நன்மை இருக்குன்னா ஒரு உழைப்பை போட வேண்டியது இருக்கும். உறவுகளை அனுசரித்து போகுதுங்க. சுப பேச்சுவார்த்தைகளை கலந்து கொள்வது, அதற்காக நீங்கள் உங்களுடைய உடல் உழைப்பையோ இல்லை உங்கள் பொருளாதாரத்தையோ உங்களுடைய அறிவு பலத்தையோ ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய உழைப்போ பணமோ விரயமாக போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. அதுக்கு தான் இறை வழிபாடு வச்சுக்க சொல்லிட்டேன்.
இப்போல்லாம் தான தர்மங்கள்லாம் செய்யும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். தான தர்மங்கள்லாம் செய்யும்பொழுது இந்த விரயமானது மனதுக்கு நிறைவான விரயமாக இருக்கும். அந்த மாதிரி மாற்றிக்கொள்ளுங்க. வயதில் மூத்தவங்க எப்பவும் இறைவனுடைய நாமத்தை சொல்வது ரொம்ப சிறப்பு. குழந்தைகளால் நமக்கு நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்கிறது. குழந்தைகள் நலம் சார்ந்த விஷயங்கள் நம்ம ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. இதுவரைக்கும் பையன் சொல் பேச்சே கேட்கலங்க அப்படின்றவங்க, இப்போ என் பையன் வந்து அவனே வந்து தெளிவாக இருக்கான். அதை பார்க்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. என் புள்ளன்னு சொல்லிக்கிறது ரொம்ப பெருமை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளால் ஒரு சிலர்லாம் ஒரு 50, 60 வயதே கடந்தவங்களாம் உங்கள் பிள்ளைங்க உங்களை உட்கார வச்சு அவங்க வேலைக்கு போகிறது, அவங்களுடைய வருமானத்தை உங்கள் கையில் கொடுப்பது, இதெல்லாம் ரொம்ப ஒரு மனமகிழ்வாக இருக்கும்னு சொல்லியாச்சு. ஒரு சிலருக்கு தந்தையால் ஒரு அதிர்ஷ்டம், தந்தையால் எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு, எங்கள் அப்பா செய்த புண்ணியங்க இன்றைக்கி நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு ஒரு சிலருக்கு தந்தையின் தொழில் கிடைப்பது. வாரிசுதார தொழில் காத்து கொண்டிருக்கிறவங்க கிடைக்குமாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட வேலைகள் இதெல்லாம் கிடைக்கும். அதே போல் எக்ஸாம்ஸ் இப்போ எழுதுகிறோம் மாணவர்களுக்கெல்லாம் சூரிய புத ஆதித்யன் யோகம், அரசு துறை சம்மந்தப்பட்ட தேர்வுகளை எழுதி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குதுன்றவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து ரொம்ப அருமை. எல்லாமே திருமணம், தொழில், வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு வேலை இதெல்லாமே ரொம்ப அருமை. தசாபுதி சிறப்புலனா மட்டும் பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தைகளில் எப்போவுமே அதில் இருக்க வேண்டிய கவனம் இருக்க வேண்டியது தான். நல்ல பலன்களாக சொல்லிட்டோம் எங்களுக்கு வந்து எதுவும் நடக்கலை அப்படின்லாம் இங்கே வந்து நம்ம ஒரு சிலருக்குலாம் ஒரு கஷ்டம் இருக்கும். அதுக்கெலாம் நம்ம தசாபுதி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நல்ல பலனே இல்லை, தசாபுத்தியே கொஞ்சம் இதுவாக இருக்கிறவங்களுக்கு கூட 1, 2 நற்பலன்கள் தாராளமாக நடைபெறக்கூடிய காலம். நற்பலன்கள் எப்படி நடக்கும்? கஷ்டப்பட்டு உழைக்கும்போது தான். அந்த உழைப்பை போடு, நீ மூலதனத்தை பாரு அப்படின்னு அழகான கிரகண கருவுகள் தனுசு ராசி லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். தனுசு தவமாய் தவம் இருந்து பலன்களை எல்லாம் இப்போ அடையக்கூடிய காலம். ஏங்க எவ்வளோ வழிபாடு பண்ணங்க, குலதெய்வத்துக்கு போனேன், என்னென்ன பரிகாரம் சொன்னாங்களோ பண்ணேன், அதற்கெல்லாம் ஒரு பலனே கிடைக்கலையேன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மார்கழி மாதம் ஏற்கனவே தேவர்களுக்கான பகல் பொழுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்த மாதம் 30மே போய் நீங்கள் ஒரு இறை வழிபாடு பண்ணுறது, கோயிலில் 2 தீபங்களை ஏற்றும்பொழுது இன்னும் பலன்களை வந்து அதிகப்படியாக ஆக்கிக்கொள்ளலாம். இல்லை கோயிலில் போய் உழவார பணி செய்யலாம், இல்லை அந்த கோயில்களில் தீபம் ஏற்றுவதற்கு எண்ணெய் வாங்கி தாராளமாக தரலாம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. சாத்திவிக பரிகாரமாக எப்பொழுதும் ஏழை எளியவருக்கு வறியவருக்கு உங்களால் முயன்ற உதவிகளை தாராளமாக செய்யுங்க. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதி நடக்குது, அதை எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கா, இல்லை பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே நாம் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நல்ல ஒரு ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள், நல்ல ஒரு பலன்கள்லாம் மார்கழி மாதம் கழிவு மாதம் அப்படின்லாம் பார்க்காதீங்க. சிறப்பான மாதம். இறை வழிபாடை செய்து உங்களுடைய பலன்களை இரட்டிப்பாக்கி கொள்ளுங்கள். ரொம்ப தடையாக இருக்குது அப்படின்றவங்கலாம் இந்த காலகட்டம் விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கோங்க. துர்க்கை, வெற்றிக்கணம் பறந்தவர் துர்க்கை உங்களை என்றைக்குமே வழிகாட்டுவா. பஞ்ச கவசங்கள் சொல்லியிருக்கேன் நான் ராசி பலனில், நம்ம புத்தாண்டு பலன்களில். இந்த கவசங்களை ஃபாலோ பண்ணுங்கள். வருகிற புத்தாண்டும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. தனுசு தவமாய் தவம் இருந்து பரிகாரம் செய்த அந்த இறை வழிபாடுகளுக்கான சிறப்பான பலன்கள்லாம் இனிமே முழுமையாக பெறக்கூடிய காலம் பொற்காலமே அப்படின்னு வந்து சிறப்பாக சொல்லலாம். மார்கழி மாதம் வழிபாட்டுக்குரிய மாதம்னு சொல்லிட்டோம். அந்த மார்கழி மாதம் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசி ரொம்ப சிறப்பு. அன்று காலையில் வந்து பரமபத வாசலை கடந்து பெருமாள் வருவார். இதை பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சொர்க்க வாழ்க்கை உண்டு, நம்ம பாவங்கள்லாம் குறைக்கப்பட்டு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு மார்கழி 7ஆம் தேதி டிசம்பர் 23, 12, 2023 சனிக்கிழமை அன்னைக்கு வருது. அந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் இருப்பதும் ரொம்ப சிறப்பு. பெருமாளை அன்றைக்கு எல்லாருமே பார்க்கலாம். நம்ம ஸ்ரீரங்கம் போக முடியலனாலும் நம்மளுக்கு சேனலில் போட்டுருவாங்க. தாராளமாக எழுந்து பெருமாளை நமஸ்கரித்து நம்ம வாழ்க்கைக்கான அனைத்து விதமான தேவைகளும் நிறைவேறணும்னு கோவிந்தா கோவிந்தா என்று அவன் நாமத்தை சொல்லலாம். கோவிந்தா என்று சொல்லும் பொழுது அங்கு இன்பம் மட்டுமே இருக்கும், துன்பங்கள் அடியோடு அகற்றப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த மாதம் வந்து ஆருத்ரா தரிசனம், நடராஜரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. காலை தூக்கி ஆடுபவனே என்னை கை தூக்கி விடப்பா என்று சொல்லக்கூடிய ஆடல் அரசோனை வழிபடக்கூடிய நாள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மார்கழி 11, 27, 12, 2023 டிசம்பர் 27ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் சிவனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. எல்லாத்துக்கும் நம்ம எல்லா இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு நம்ம இறைவனுடைய பாதார விந்தங்களை அடைவதற்கும், நம்ம வாழ்க்கையில் எட்டாத உயரத்திற்கு சென்று சிறப்பான வாழ்வை அடைவதற்கும், மற்றவர்கள் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்வை அடைவதற்கும் ஈசன் நம்மளுக்கு துணை புரிவான் அப்படின்னு சொல்லலாம். அன்றைய தினம்
திருவண்ணாமலை கிரிவலம் செல்வதும் ரொம்ப சிறப்பு. அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆஞ்சநேயர் ஜெயந்தி. இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி, சனி எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கொடுக்குறாருன்னு அப்படின்னு சனியை வெல்லக்கூடியதற்கு ஒரே தெய்வம் நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு தான். அதே போல் மன அழுத்தத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்கும். மனித முகமில்லா தெய்வமானது நம்மளை மன மகிழ்வை தரும் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆஞ்சநேயர் ஜெயந்தி வந்து நம்மளுக்கு மார்கழி 26 நம்மளுக்கு ஜனவரி 11/1/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. அன்றைய தினம் ஆஞ்சநேயரை வழிபடுவது, அவருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது, அவருக்கு வெண்ணெய் காப்பு செய்வது, அவருக்கு வந்து வண்ண மலர்கள் அணிவிப்பது, இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். அவரை எளிமையான முறையில் எப்படி வேணாலும் பண்ணலாம். வடமாலை சாத்தலாம். ராகுகேது தோஷம் போகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். எந்த அளவுக்கு வந்து ஆஞ்சநேயரை எளிமையாக வழிபடுறோமோ அந்த அளவுக்கு சிறப்பு. நெய் தீபம் ஏற்றலாம். சின்ன திருவடியே ஆஞ்சநேயர் தான். அன்றைய தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது நம்ம மன உறுதி கிடைக்கும். ராம 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 என்ற நாம மந்திரங்கள் ஒலிக்கும் இடங்கள் எல்லாம் ஆஞ்சநேயர் வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன உறுதியும் திண்மையும் எந்த சிக்கட்டான சூழ்நிலையும் ஜெயித்து வரக்கூடிய தன்மையை கொடுத்துருவார். அதனால் அன்பர்கள் இந்த வழிபாடுகளெல்லாம் இயன்ற அளவு பின்பற்றுங்க. உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க. தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும். அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும். வாஸ்துப்படி வீடு கட்ட பிளான்கள் போட்டு தரப்படும். வாஸ்து பார்த்து தரப்படும். நியூமராலஜி படி பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் வைத்து கொள்ளலாம். உங்கள் தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் பெயர் வைத்து உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம். சுபமுகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும். அவரவர் சேவைக்குண்டான கட்டணத்தை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலக்ஷ்மி. மிக்க நன்றிகள். நற்பவி நற்செழி. வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன்.